ஒவ்வொரு வாரமும் நான் தவறாமல் பண்ணுற விஷயத்தில் மொதல் விஷயம் இதுதான். ஒரு வாரத்திலேருந்து 10 நாளைக்கு தேவையான காய்கறிகளை வாங்கி ஒரேடியாக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ வேலையை ஒரே நாளில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இல்லையா, அதுக்கு பதிலாக அப்பப்போ தேவையானதை மட்டும் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, வாங்குகிற அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம நேரத்தை செலவழித்து எல்லாமே பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 7லேருந்து 10 நாளைக்கு நமக்கு பணமும் மிச்சமாகும். அப்பப்போ வாங்கணும் அப்படின்னு போகாமல் நேரமும் நமக்கு ரொம்பவே மிச்சமாகும். இது வெறும் ஒரு வீக்லி மீல் ப்ரிப்பரேஷன் மட்டும் கிடையாது, இது ஒரு மணி சேவிங்ஸ் ஹேபிட்டும் கூட. கடைக்கு போகிற ஒவ்வொரு தடவையும் நம்ம வாங்க வேண்டிய பொருள் கூட ஒரு பொருளாச்சும் வாங்கணும்னு நினைக்காத பொருளை நிச்சயமாக வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால் தினமும் நம்ம கடைக்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னும் சில பேர் மளிகை பொருளை கூட வாரம் வாரம் வாங்குகிற பழக்கத்தை வச்சுக்குவாங்க. பட் நான் மளிகை பொருளை மாதத்துக்கு ஒரு தடவையும் காய்கறிகளை 7 நாள்லேருந்து 10 நாளைக்கு ஒரு தடவையும் வாங்கிக்குவேன். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சேனலை விசிட் பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்பொழுது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் உங்களுக்கு இருக்கும். நான் எப்போவுமே வீட்டுக்கிட்ட இருக்கிற காய்கறி கடைகளில் போய் தான் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 5லேருந்து 6 மாதமாக தான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் சைட்லேருந்தே வாங்கிட்டு வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப 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 பணம் மிச்சமாகுது. எங்களுடைய வீட்டு சைடு வாங்குகிறேன் அப்படின்னா 20 ரூபாய்க்கு 1/4 கிலோ பொருள் வருது அப்படின்னா அதே 20 ரூபாய்க்கு அங்கே 1/2 கிலோ என்னால் வாங்க முடியுது. அதனால் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதும் இல்லாமல் எங்களுக்கு பணமும் கம்மியாக தான் செலவாகுது. நிறைய பேர் நினைக்கலாம், ட்ரெயினில் எடுத்துகிட்டு வர்றதை பார்க்கும்போது கூட அங்கேருந்து கிடைக்காத பொருளாக இங்கே கிடைக்க போகுது அப்படின்னு. எல்லா ஏரியாலேயுமே விலைவாசியை பற்றி அந்தந்த ஏரியாவில் யார் வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு தானே தெரியும். அதனால் எங்கள் ஏரியாவில் இருக்கிற விலைவாசிக்கும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் சைட்லேருந்து வாங்கிட்டு வர விலையும் எங்களுக்கு ரொம்பவே காசு மிச்சமாகுது. அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே வாங்கிறதுக்கு பழகிக்கிட்டோம். அதில் இல்லாமல் முக்கியமாக எங்கள் வீட்டில் நான்வெஜ் ரொம்பவே கம்மி. நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டுக்கவே மாட்டோம். இப்போ கம்ப்ளீட்டாக விடுறதுக்குமே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நான் கம்ப்ளீட்டாக விட்டு 3 வருஷம் ஆகுது. அதனால் நம்ம வீட்டில் எல்லா நாளும் வெஜிடேரியன் சமையலாக தான் இருக்கும். அதனால் வெஜிடபிள்ஸ் எப்போவுமே வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். எனக்கே காலி ஆகிட்டு ஒரு 5 or 6 டேஸ் ஆயிடுச்சு. அந்த 6 டேஸும் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு மட்டும்தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பயிர் வகைகள் எல்லாமே வீட்டில் இருக்கும், அதெல்லாம் வச்சு குழம்பு வச்சுக்கிட்டு பிரியாணி மாதிரி பண்ணி இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாங்குறதுக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்துட்டதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தடவை கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா பொடி அரைக்கணும். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படின்னும்பொழுது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வீட்டில் இல்லாத டைமில் அந்த ட்ரையான இருக்கக்கூடிய கறி லீஃப் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இட்லி பொடி காலியாக போகிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை கோஸுமே வாங்கியிருக்கோம். கோஸ் ரொம்ப ரேரு, நாங்கள் வாங்கவே மாட்டோம். மெயினாக எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனாலே ஹஸ்பண்ட் கோஸே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஸோ மந்த்லி ஒன்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த தடவை கோஸ் வாங்கியிருக்கேன். மெயின் நாங்கள் நான்வெஜ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பேன். இதில் பார்க்குற எல்லா காய்கறியுமே 1/2 கிலோ தான் வாங்கியிருந்தேன். உருளைக்கிழங்கு மட்டும் 1 கிலோவாக வாங்கிக்கிட்டேன். அது எப்போவுமே நிறைய மாற்றி மாற்றி செய்யறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால 1/2 கிலோ வாங்குகிற காசுக்கு எங்கள் ஏரியா சைடில் 1/4 கிலோ காய் தான் வரும். எங்கள் ஏரியா பக்கம்லாம் சண்டேஸில் ஈவினிங் 6 o'clock மேலே சந்தைலாம் போடுவாங்க. உழவர் சந்தை இருக்குல்ல, அங்கெல்லாம் கூட காய்கறிகள் கிடைக்கும். இருந்தாலும் இந்தளவுக்கு மலிவாக கிடைக்காது. அங்கே ஒரு பவுல் மாதிரி கணக்கு வச்சுப்பாங்க. அதில் ஃபுல்லாக காய்கறி வச்சுருவாங்க. அந்த பவுல் ஒரு பவுல் 20 ரூபா 30 ரூபா கணக்கு. ஆனால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். எங்களுக்கு அந்த நைட் டைமில் போகிறதுக்கு முடியாது சண்டேங்கிறதுனால. அதனால் சொல்கிறவங்க 1000 சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம காதுலேயே வாங்கிக்க கூடாது. சொல்லி பார்ப்பாங்க, என்னடா இவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்கிறதே விட்டுட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுக்குன்னு இல்லை, எல்லா விஷயத்துக்குமே இது பொருத்தமாக தான் இருக்கும்.
முருங்கைக்காய் மட்டும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படியே நீளமாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். 2-3 நாள் நல்லாயிருக்கும். அப்புறம் அப்படியே கார்னர்ஸ் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். கவர் உள்ளே போட்டு வைப்பேன். இப்போ எதுவும் பெருசாக பாலித்தீன் கவர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. துணிப்பை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். பாலித்தீன் கவர் வந்து உள்ளுக்குள்ளவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது வேர்த்து போய் அந்த தண்ணி எல்லாமே காய்கறியில் விழுந்து சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா துணிப்பை மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். இப்போ வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு பேக் விற்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் பார்த்துருந்தேன். அதை தான் வாங்கலான்னு இருக்கேன். நான் வாங்கிட்டேன் அப்படின்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களுமே வாங்கிப்பீங்க. நிறைய டைம் வந்து இந்த கருவேப்பிலை வந்து கவரில் போட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து போயிடும். அப்புறம் அது கருத்து போயிடும். அப்புறம் வந்து குப்பைக்கு போயிடும். அதனாலேயே திட்டு வாங்குவேன் ஹஸ்பண்ட் கிட்ட. மோஸ்ட்லி இந்த கருவேப்பிலைக்கு தான் அதிகமாக திட்டு வாங்குறது, யூஸே பண்ண மாட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சம் போடுறோமா, நிறைய வாங்கிட்டு வந்துடுறாங்களா, வேஸ்ட் ஆயிடுது. அதுக்கப்புறமா இருந்து தான் இந்த மாதிரி பொடி அரைச்சி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கையோட கை வந்து அதை கழுவி நல்ல ஒரு பெரிய பிளேட்டில் வந்து ஆற வச்சுட்டேன் அப்படின்னா பொடி அரைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கிறேன். தாளிக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை அப்படின்னும்பொழுது அந்த ட்ரையான கருவேப்பிலை போட்டாலும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியல, நல்லா தான் இருக்குது. காய்கறிகள் எல்லாமே ஏறி கட்டி வச்ச கையோடு வந்து இந்த புதினா கொத்தமல்லியை துவையல் மாதிரி அரைச்சிடலாம். சட்னி மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து இட்லி தோசை எதுக்கானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சுட சாப்பாட்டில் போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அவ்வளோ ருசியாக இருக்கும். இதுலேயே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும் கருவேப்பிலை அதிகமாக சேர்க்கும் பொழுது. இந்த டேஸ்ட்டு தான் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இந்த சட்னி வந்து ரெகுலரான ஆயிலில் வந்து சமைக்காமல் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருந்தேன் அன்றைக்கி. நல்லெண்ணெயில் வந்து உளுத்தம் பருப்போ கடலை பருப்போ நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் வச்சுக்கோங்க. பூண்டு தேவை அப்படின்னா வச்சுக்கோங்க, நான் வைக்கல. பச்சை மிளகாய், தேங்காய் இது ரெண்டும் போட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை சேர்த்திக்கலாம். மெயின் என்ன கவனிக்கணும் இந்த துவையல் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதக்கிடக்கூடாது. க்ரீனிஷாக இருக்க மாதிரியே பார்த்துக்கணும். க்ரீனிஷாக இருக்க மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா சட்னி வந்து நல்லா பச்சை பசேல்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக. அப்புறம் ஃபைனலாக உப்பு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி யூஸ் பண்ணி வந்து ப்ரெட்டுக்கு சாண்ட்விச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியும் பண்ணலாம். சப்பாத்தியில் வந்து பசங்களுக்கு வந்து தடவி ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஆனால் நான் தாளிச்சிக்கிட்டேன். தாளிச்சாதான் எங்களுக்கு பிடிக்கும். கடுகுளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கொத்தமல்லி புதினாவும் போட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்திக்கோங்க. நான் வந்து சமைக்க ஆரம்பித்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் இந்த மிஸ்டேக் பண்ணுவேன். ஃபஸ்ட்லேயே வந்து நிறைய உப்பு போட்டுருவேன். அதுக்கப்புறமா வந்து வதங்கினதுக்கப்புறமா ரொம்ப கொஞ்சமாயிரும் அந்த பதார்த்தமே. அப்புறம் உப்பு ரொம்ப அதிகமாகிட்டு சாப்பிடவே முடியாமல் கூட ஆயிருக்கு. அதே மாதிரி வெண்டைக்காய் பொரியலையும் இந்த தப்பு வந்து நான் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லலாம் வெண்டைக்காய் போட்டோடனே நிறைய இருக்க மாதிரி தெரியுமா, நிறைய உப்பு போட்டுருவேன். இவ்வளோ இருக்குது, இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது வதங்க ரொம்ப கொஞ்சமாக ஆயிருமா, ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தப்பை வந்து பண்ணாதீங்க. நீங்கள் பிகினராக இருந்தப்போ இந்த தப்பை பண்ணியிருக்கீங்களாங்கிறதே எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. சட்னி வேலை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு 1 by 1 காமிக்கிறேன். நான் செய்யும்போது வந்து சைட் பை சைடு ரெண்டுமே கலந்து தான் செஞ்சுக்கிட்டேன். வீடியோவில் வந்து அப்படியே லைனாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ரெசிபி வேணுன்றவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரே ரெசிபி பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா பன்னீர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் அடுத்து ஸ்க்ரால் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம்ல. அதனால் இந்த மாதிரி நான் எடிட்டிங் கொடுத்துருக்கேன். எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன திருத்திக்க என்னாலே முடியலன்னு தான் சொல்லணும். பால் கவர் வந்து கட் பண்ணும்பொழுது மொத்தமாக கட் பண்ணிவிடுவேன். அதை தனியாக போடாமல் இந்த மாதிரி வந்து இந்த பெரிய பால் கவர் உள்ளேயே போட்டு இப்படி மடித்து அதுக்கப்புறமா டஸ்ட்பினில் போடுவேன். அதை கட் பண்ணாமல் அதாவது தனியாக எடுக்காமல் அதுலேயே ஒட்டியிருக்க மாதிரி கட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ன வரைக்கும் அந்த ஹேபிட் மட்டும் வரவே மாட்டேங்குது. பன்னீர் மேக்கர் வந்து என்னுடைய கிச்சன் டூர் வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பன்னீர் மேக்கர் யூஸ் பண்ணி பன்னீர் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வீடியோ போடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. அந்த அன்னைக்கு வந்து நான் பன்னீர் செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் வந்து எடுத்துக்கிட்டேன். எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு வேளைக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் பாலுக்கு பெரிய எலுமிச்சை பழமாக இருக்குது அப்படின்னா 1 எலுமிச்சை பழமே போதும். நான் சின்னதாக இருந்த தொட்டு நான் 2 எடுத்து வச்சுக்கிட்டேன்.
பால்ல இருந்து பன்னீராக இப்படி திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் விடாமல் உடனே எடுத்து வடிகட்டிட்டீங்க அப்படின்னா பன்னீர் வந்து ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வடிகட்டி முடிச்சதுக்கப்புறமா உடனே வந்து பச்சை தண்ணியிலையும் நம்ம வடிகட்டின பன்னீரை வந்து தண்ணி ஊற்றி கழுவிடணும். ஏன்னா அந்த எலுமிச்சை பழம் புழிஞ்சோம் இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து அப்படியே அந்த பன்னீரில் இருக்கும். எங்கள் பசங்க வந்து கழுவாதீங்கம்மா, அந்த புளிப்பு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நான் எடுத்துருவேன். இந்த பன்னீர் மேக்கர் யூஸ் பண்ணி நம்ம பன்னீரை வந்து செட்டிங் பண்ணும்பொழுது நல்ல கடையில் வாங்குற மாதிரியே அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வரும் பார்த்திங்களா, கடையில் வாங்குவோம்ல நம்ம, அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். அப்பாடா நம்மளும் சூப்பராக செஞ்சுருக்கோம்ப்பா, கடையில் வாங்குற மாதிரியே செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு கிடைக்குது. ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்குங்க. பன்னீர் ரேட்லாம் 140 ரூபா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுலேயும் பன்னீர் டோஃபு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது அப்படின்றாங்க. கரெக்டாக தெரியல. நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கைப்பட நம்ம கண்பட எல்லாமே வந்து ஆர்கானிக்காக செஞ்சுக்க முடியும். அதில் என்ன வந்து ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வீக்லி ட்வைஸ் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். செலவும் கம்மியாகும், நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு நல்ல ஒரு வெள்ளை கலர் துணியில் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதை புழிஞ்சி திரும்பவும் இதில் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். முக்கியமாக இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது நிறைய ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கும். அந்த அன்றைக்கி நைட் வந்து நான் சப்பாத்தி செஞ்சுருந்தேன். வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. சப்பாத்திக்கு வந்து இந்த தண்ணி போட்டு தான் நான் பிசைஞ்சிருந்தேன். சப்பாத்தி மாவு அவ்வளோ சாஃப்டாக பிசைய வந்துச்சு. சப்பாத்தியுமே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஹெல்த்தும் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து உடம்புக்கு சேர்ந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் எந்த அளவுக்கு நமக்கு பன்னீர் வந்து செட் ஆகி சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இதை இப்போ வந்து நம்ம நல்லா ஷேப்பாக க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் துருவ போகிறீங்க, பன்னீர் சப்பாத்தி செய்ய போகிறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. பன்னீர் பராத்தா செய்வாங்க, அந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் துருவி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வச்சு கிரேவி தான் பண்ண போகிறேன். அந்த கிரேவி செய்கிறத வந்து நான் தனியாக ஷார்ட்ஸாக எடுத்து கொடுக்குறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், கட் பண்ணும்போதே அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் பாருங்கள். இது வந்து கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஒரே வேலையிலேயே காலி ஆயிரும். நீங்கள் அதிகமாக செஞ்சு வைக்கிறீங்க, உங்களுடைய ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னும்போது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அப்படியே டப்பாவில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னாலும் 2-3 நாளைக்கு நல்லா தான் இருக்கும், எதுவுமே ஆகாது. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.